அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றிலிருந்து நாம் தஜ்வீதுடைய பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள் தொடர்ந்து பாடத்தை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நூன் சாக்கின் தன்வீன், அதாவது இத்ஹார், இஹ்ஃபா, இத்காம் போன்ற அனைத்து தஜ்வீதுடைய சட்டங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த நூன் சாக்கினும் தன்வீன். இந்த நூன் சாக்கின் தன்வீனை வைத்து தான் அதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தை வைத்து அது எந்த சட்டம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும், அதை நாம் ஓத முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நூன் சாக்கின் தன்வீனை பற்றி இன்றைய பாடத்தில் பார்க்கலாம். நூன் சாக்கின் என்று சொன்னால் நூனிற்கு மேல் சுக்கூன் இருக்கும், அதாவது சுக்கூன் பெற்ற நூன். இந்த நூனிற்கு மேல் சுக்கூன் இருந்தால் இந்த சுக்கூனையும் நூனையும் சேர்த்து நூன் சாக்கின் என்று சொல்லப்படும். இதற்கு தான் நூன் சாக்கின் என்று சொல்லப்படும். இரண்டாவது தன்வீன். தன்வீன் என்று சொன்னால் தோ ஜபர், ஃபத்ஹத்தைன், கசரத்தைன், வம்மத்தைன், அதாவது தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ், இதை சேர்த்து தன்வீன் என்று சொல்லப்படும். இப்போ உதாரணத்திற்கு நாம் இத்ஹாருடைய பாடத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நூன் சாக்கின் தன்வீனுக்கு பிறகு என்று ஆரம்பிக்கப்படும். அப்பொழுது அந்த நூன் சாக்கின் என்றால் என்ன, தன்வீன் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டால்தான் அந்த சட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். எனவே நூன் சாக்கின் என்று சொன்னால் நூனுக்கு மேல் சுக்கூன் இருக்கும். அது எந்த இடத்தில் வந்தாலும் சரி, நூன் தனியாக இதே போல் நூன் இருந்து சுக்கூன் இருந்தாலும், அதே போல் இந்த இணைப்பின் பொழுது இடையிலே நூனுக்கு சுக்கூன் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நூன் சுக்கூன் இருந்தால் அது நூன் சாக்கின். அதே போல் தன்வீன், இந்த தன்வீன் தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ், இந்த இரண்டும் இருந்தால் இதை வைத்து நாம் அடுத்து இருக்கக்கூடிய எழுத்தை வைத்து சட்டத்தை தெரிந்து கொள்ளலாம். எனவே மாணவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நூன் சாக்கின் என்று சொன்னால் நூனிற்கு மேல் சுக்கூன் இருக்கும். தன்வீன் என்று சொன்னால் தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் இத்ஹாருடைய பாடத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.